பாகிஸ்தானின் லாகூர் நகரில் இன்று காலை நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ராணுவத்தினர் 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? இந்த ட்ரோன்களை பொறுத்தவரை எங்கிருந்து பறந்து வந்தது என்பதை இதுவரை பாகிஸ்தான் ராணுவத்தாலோ பாகிஸ்தான் உளவுத்துறையாலோ உறுதி செய்ய முடியவில்லை என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அது மட்டுமல்ல, எங்கோ ஒரு ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மலைப்பாங்கான இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதியிலே இந்த ட்ரோன்கள் விழுந்து சிதறி பயங்கரவாதிகள் முகாமை முறியடித்திருந்தால் அது ஒரு வழக்கமான நடைமுறை தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்று பாகிஸ்தானிய மக்கள் கடந்து போயிருப்பார்கள். ஆனால் கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர் போன்ற பாகிஸ்தானினுடைய இதயம் போன்ற நகரங்கள், அவை அனைத்தும் பாகிஸ்தானின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய வணிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக மிக முக்கிய நகரங்கள். பாகிஸ்தானின் தெற்கு எல்லையில் இருக்கக்கூடிய கராச்சி எப்படி முக்கியத்துவம் பெற்ற ஒரு நகரமோ, வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் எவ்வளவு முக்கியமான ஒரு நகரமாக இருக்கின்றதோ, அதே போன்று செல்வ செழிப்பு மிக்க பாகிஸ்தானினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நகரங்கள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை, பாதுகாப்பு நிறைந்த நகரங்களாக பாகிஸ்தானிய மக்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளுக்குள் பாகிஸ்தான் ராணுவத்தை மீறி எப்படி ட்ரோன்கள் உள்ளே வந்தன? 9 முக்கியமான நகரங்களிலே கிட்டத்தட்ட 12 ட்ரோன்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றன என்பது பாகிஸ்தானிய மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவும், அதன் காரணமாக பாகிஸ்தானிய ஆட்சியாளர்கள் மீதும் ராணுவத்துறை அமைச்சர் மீதும் தொடர்ச்சியான கேள்விகளை அவர்கள் எழுப்பி வருகின்றார்கள் என்றும் பாகிஸ்தானில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் 4 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். பொதுமக்களில் யாருக்கும் காயம் இல்லை என்ற தகவல் தற்போது வரையை கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. எனவே ராணுவ வீரர்கள் காயம் அடைந்திருக்கின்றார்கள் எனும் பொழுது அது ராணுவ வீரர்களை மையப்படுத்தி, அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை மையப்படுத்திய ஒரு தாக்குதலா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அல்லது பாகிஸ்தான் நாடு இது போன்ற ஒரு சில நேரங்களில் அவர்களே செய்துவிட்டு அதை பிற நாடுகள் செய்ததாக பொய்யான தகவலை எல்லாம் சொல்லுவார்கள். ஏற்கனவே அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய போராளிகளான பலுசிஸ்தான் போராளிகள் மீது பழி போடுவதற்கு ஒரு சில தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தன்னுடைய சொந்த நாட்டுக்குள் தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்தி கடந்த காலங்களிலே பாகிஸ்தான் நடத்தி முடித்து பலுசிஸ்தான் போராளிகள் மீதெல்லாம் பழி போட்டு இருக்கின்றது. அதுபோன்று இந்தியா மீது பழி போடுவதற்காக ஒருவேளை பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு ராணுவ வீரர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. லாகூரிலே ஒரு பலத்த சத்தத்தோடு தான் அது வெடித்து சிதறி இருக்கின்றது அந்த ட்ரோன்கள். ஏற்கனவே லாகூர் உட்பட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு பயத்தோடு தான் நேற்றைய இரவு பொழுதை எதிர்கொண்டிருந்தார்கள். எந்த திசையிலிருந்து இந்திய ஏவுகணைகள் வந்து விழுகுமோ, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்களை நோக்கி வந்தால் நம்ம எல்லாம் அது பாதித்து விடுமோ என்கின்ற அச்சம் பாகிஸ்தானிய மக்களுக்கு இருந்தது. ஏனென்றால் பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தங்குமிடம் என்பது அடர்ந்த குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அவர்கள் தங்குமிடத்தை அமைத்துக் கொள்வார்கள். அல்லது பெரிய பெரிய அடுக்குமாடி வீடுகளுக்கு கீழே ஒரு பதுங்கு குழி அமைத்து அந்த பாதாள பகுதிகளுக்குள்ளாக வாழுவார்கள். ஏனென்றால் பொதுமக்களை தாக்கினால்தான் தங்களுடைய உயிர் பறிபோகும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், மனித கேடயமாக பொதுமக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதால் அடர்த்தியான மக்கள் நெருக்கம் கொண்ட குடியிருப்புகளுக்குள் சென்று பதுங்கி கொள்வதுதான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய வழக்கம். எனவே பாகிஸ்தானிய மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நோக்கி இந்தியாவின் எந்த திசையிலிருந்து ஏவுகணை வருமோ என்கின்ற அச்சத்திலேயே நேற்று இரவு முழுவதும் இருந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது லாகூரில் திடீரென கேட்ட குண்டு சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டு அவர்கள் வீதிகளுக்கு ஓடி வந்திருக்கின்றார்கள், பதற்றத்தோடு இருந்திருக்கின்றார்கள். அவை அனைத்தும் காணொலிகளாக இன்று காலை முதல் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அது குண்டு வெடிப்பல்ல, ட்ரோன்கள் விழுந்து தங்களுடைய இலக்குகளை சிதறடித்த பொழுது உருவான ஒரு சத்தம் தான் என்பது தெரிய வந்திருக்கின்றது. பாகிஸ்தானில் இலக்கை எட்டியதும் கீழே விழுந்து அந்த ட்ரோன்கள் வெடித்திருக்கின்றன என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. இது ஒரு வகையான தற்கொலைப்படை அடிப்படையிலான ஒரு ட்ரோன்கள். ஏற்கனவே இந்தியா தான் நடத்தியிருந்த நேற்று அதிகாலை நடத்தி